அப்படி சிவஞான நெறியில் மங்கையர்க்கரசியார் அவர் மட்டுமல்ல தன்னுடைய கணவரையும் அந்த நெறியில் வாழச் செய்து அவரோடும் கூட ஈசர் அடிநீழல் கீழ் அமர்ந்து, என்ன பெரிய இவ்வளவு தவம் பாருங்க. மங்கையர்க்கரசியார் தான் பாதுகாத்த நெறியை தென்னாடு முழுக்க பரவு செய்தது மட்டுமல்ல, தன் கணவனை அந்நெறியில் இருத்தி அவரோடு ஈசனடி கீழ் அமர்ந்திருக்கும் அருளை பெற்றார். இப்போ நினச்சி பாருங்க. இப்போ நம்ம சமயம் நம்ம பெரிய புராணத்தில் சேக்கிழார் அருமையாக பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட அருளை மங்கையர்க்கரசியார் பெற்றார். அதை புராண நிறைவு. அடுத்து 3வது பாடலில் இந்த புராணத்தை நிறைவு செய்து அடுத்த நாயனார் புராணத்தை தோற்றுவாய் செய்கிறார். வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வளம் பெருக்க வளவர்குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செழியர் தென்னாடு விளக்கும் சீர்விளக்கின் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தன் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாமச்சாலியர் தம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசர் திறம் பேசல் உற்றாம். மங்கையர்க்கரசியார் திருவடிகளை வணங்கி நேசநாயனார் புராணத்தை அவருடைய திறத்தை சொல்ல போறனர். வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி. வருநாள் நீர் பெருகி வரக்கூடிய நாள், வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய உழவுக்கு உதவியாக பிழையாத அப்படின்னா பொய்க்காத தன்மையுடைய அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய பொன்னி. பொன்னினா காவிரி. நீர் பெருகி வரும் காலத்து உழவுக்கு உதவியாக என்றும் பொய்க்காது உழவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையுடைய காவிரி நதி, அந்த நதியினால் வளம் பெருகியது. எங்க? சோழ நாட்டில். அந்த தெய்வ காவிரியினாலே வளம் பெருகியது. அதனால் சோழர் வளவர் குலம் பெருகியது. இப்போ காவிரி நாட்டின் வளத்தையும் பெருக்கியது, சோழர் குலத்தையும் பெருக்கியது. அப்போ குடி வளம் பெருக கோள் வளம் பெருகும். நாங்கள் இலக்கிய சங்க காலத்து. அப்போ ஒரு மண்ணில் வாழக்கூடிய குடி வளமாக இருந்தால்தான் அந்த குலம் வளமாக இருக்கும், அந்த நாடு வளமாக இருக்கும். வளம் என்பது எதுங்க? அந்த அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வளம். நாட்டில் மக்கள் வளமாக இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நல்ல விவசாயம் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? காவிரியினுடைய உதவியினால். சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்லுவார். காவிரியை சொல்கிறப்போ உமையம்மையோடு